மலர்ந்த செந்தாமரை மலர் போர் இருக்க வேண்டிய முகமாகப்பட்டது. இன்று வாடி வதங்கி காட்சி அளிக்கிறது. என்ன அப்பாட்டு கேட்கிறாங்க? உண்மைதானப்பா. உனக்கு திருமணம் செய்ய வேண்டும், உனக்கு என்ற பெண்ணை பார்க்க வேண்டும் என்று நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜோசியரை அனைத்து ஜோசியமாக்கி, ஆனால் ஜோசியர் என்ன உரைத்தார் தெரிகிறதா? என்னப்பா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 8:45 கூடிய உயிராகப்பட்டது. உன்னை விட்டு பிரிவு உரைத்தார். எனக்கு ஏனப்பா இப்பேற்பட்ட நிலைமை அப்பா? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்க்கை நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு. பாவம் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வில் இழக்கும் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்வு நிலைக்கும் என்று. இந்த பாவி நான் எதற்காக உலகிலே உயிரோடு பிறக்க வேண்டும் அப்பா? இந்த பாவி நான் உலகிலே உயிரோடு பிறந்ததை பிறக்காமலே இருந்திருக்கிறானே. நான் பிறந்த உலகிலே இருந்த தாயானவர் என்னை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அண்ணால் போல இல்லாத வரை தாய் இல்லாமல் நான் வளர்ந்திருந்தேன். ஆனால் தாய் இல்லாத பிள்ளை என்ற குறையே இல்லாமல் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னை வளர்த்து வந்திருக்கிறார்.
ஆனால் உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளே எவ்வளவோ இருக்கின்றது. ஆனால் அதற்குள்ளாகி இந்த பாவினால் நான் இந்த உலகை விட்டு பிரிய வேண்டுமா? அதற்கு நான் பிறக்காமலேயே இருந்திருக்கிறேன் அப்பா. அப்பேற்பட்ட பாவியா நான், அப்பேற்பட்ட பாவி அப்பா நானே அப்பா. ஓர்ந்து கண்ணினாது இறந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை. பொன்னாடு நமக்களித்த பொன் குவில் போல வாழும்படி மனக்கோட்டை கட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அன்று போன்ற அந்த பிரம்மன் எழுத்து யாரால மாற்ற முடியாது. ஒரு பாடல் தோசையில் உடுத்து விட்டார்கள். சனிக்கிழமை அன்று 8 முதலுக்குள் ஒரு உயிர் பிடி வேண்டும் என்று அதற்கு வழிமுறை கேட்கிறார். அதுக்கு வழிமுறை இருக்கின்றார். இருக்கின்றதா? மார்க்கம் உண்டா? இருக்கிறது. என்ன பாது? என்ன தெரிகிறதா? ஆழி என்னும் கடல், ஆடி என்று சொல்லக்கூடிய கடல், அந்த கடல் மத்தியிலே இரும்பால் கோட்டை கட்ட வேண்டுமா? அந்த கோட்டையை சுற்றி அக்னி ஜுவாலை வீச வேண்டுமா? அந்த கோட்டைக்குள் உன்னை நான் வைத்திருந்தால் உன்னை வந்து ஏமன் பிடிக்க முடியாது. உனக்கு மரணம் என்பதே கிடையாது.